ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 7வது ஓல்டு ஹிஸ்ட்ரி புக்கில் அரபியர் துருக்கியர் படையெடுப்பை பற்றி பார்க்க போகிறோம். இஸ்லாம் மதத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் உலக வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது. இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்தது யார்? முகமது நபி. எந்த வருஷம்னா 570லேருந்து 632 வரையும். அடுத்து இஸ்லாம் சமயம் முதலாக எந்த நாடுகளில் வளரத் தொடங்கியது அப்படின்னா பாலைவன நாடுகளில். ஓகேவா? எந்த நாடு? பாலைவன நாடுகளில். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, அரபியர்கள் தான் முதலில் இஸ்லாம் மதத்தை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். யார் ஆரம்பித்தார்கள்? அரபியர்கள் தான் இஸ்லாம் மதத்தை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். இஸ்லாமியர்களை வலிமை மிக்க அரசியல் இயக்கமாக ஆசியாவில் நிலைநிறுத்தியவர்களும் அரபியர்கள் தான். இஸ்லாமியர்களை வலிமை மிக்க அரசியல் இயக்கமாக எங்கே நிலைநிறுத்தியிருக்காங்க? ஆசியாவில் நிலைநிறுத்தியவர்களும் அரபியர்களே. அரபியர்களை தொடர்ந்து பாரசீகர்கள் இஸ்லாம் மதத்தை வலிமையுடன் வளரச் செய்தார்கள். ஓகேவா? அரபியர்களை தொடர்ந்து பாரசீகர்கள் இஸ்லாம் மதத்தை வலிமையுடன் வளரச் செய்தார்கள். துருக்கியர்கள் இஸ்லாமிய மதத்தை மேற்கு மற்றும் கிழக்கு நாடுகளில் பரவச் செய்து உலக மதங்களில் ஒரு முக்கிய மதமாக வளரச் செய்துள்ளனர். நம்மளுக்கு இது மேலே வடக்கு, இது தெற்கு, இது மேற்கு, இது கிழக்கு. ஸோ நம்ம துருக்கியர்கள் இஸ்லாம் மதத்தை மேற்கு மற்றும் கிழக்கு நாடுகள், இந்த 2 பகுதிகளில் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பரவ செய்திருக்காங்க. அடுத்து உலக மதங்களில் ஒரு முக்கிய மதமாகவும் வளர செய்துள்ளனர். ஓகேவா? அதாவது துருக்கியர்கள் இஸ்லாம் மதத்தை மேற்கு மற்றும் கிழக்கு நாடுகளில் பரவ செய்து உலக மதங்களிலேயே ஒரு முக்கிய மதமாக வளரவும் செஞ்சுருக்காங்க. அடுத்து அரபியர்களின் சிந்து முல்தான் படையெடுப்புகள். இது எந்த வருஷம்னா கிபி 712. அரபியரில் உள்ள சிந்துக்கும் முல்தானுக்கும் ஒரு படையெடுப்பு எந்த வருஷம்னா கிபி 712. பண்டைய காலம் தொட்டே அரபிய நாடுகள் இந்தியாவுடன் வாணிக தொடர்புகளை கொண்டிருந்தன. ஓகேவா? அரபியர்கள் இந்தியாவில் வாணிகம் செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இந்நிலையில் இந்தியாவின் சிந்து பகுதி மீது அரபியர்கள் படையெடுக்க பல காரணங்கள் இருந்தன. ஓகேவா? அதில் ஃபஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தோன்னா, செல்வ வளம் கொளிக்கும் சிந்து பகுதியின் துறைமுகங்கள் அரபியர்களை கவர்ந்தது. ஏன்னா அங்கே துறைமுகம் இருக்கனால நிறையா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடக்கிறனால அங்கே ரொம்ப சிந்து செல்வ செழிப்போடு இருந்திருக்கு. சிந்து பகுதியில் அரபிய நிர்வாகத்தை நிலைநாட்ட முடிவு செய்தார்கள். ஓகேவா? சிந்து பகுதியில் அரபியர் அவங்களோட நிர்வாகத்தை நிலைநாட்ட முடிவு செய்திருக்காங்க. அடுத்து கடற்கொள்ளையர்களை கட்டுப்படுத்த தவறிய அரசர்கள் மீது கோபம் அடைந்து அதனை உடனடி காரணமாக கொண்டு சிந்து பகுதி மீது படையெடுத்தனர். இதுதான் அரபியர்களின் சிந்து முல்தான் குல படையெடுப்புக்கான காரணம். அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, முகமது பின் காசிம். ஈராக் ஆளுநர் ஹல்கச்சாச். ஈராக்கோட ஆளுநர் யார்? ஹல்கச்சாச். இவர் கலிஃபா வாலித் அனுமதியுடன் தனது மருமகன் முகமது பின் காசிமை சிந்து மீது படையெடுக்க அனுப்பினார். யாருக்கிட்ட அப்ரூவல் வாங்குறாருன்னா ஈராக்கோட ஆளுநர் அல்ஹஜாட்ட. கலிஃபா வாலித்தோட மருமகன் யாருன்னா முகமது பின் காசிம். இந்த முகமது பின் காசிமை சிந்து மீது படையெடுக்க அனுப்புகிறாரு. யார்? கலிஃபா வாலித். அடுத்து அவர் முகமது பின் காசிம் படைகளோட போகிறார். எந்தெந்த படைகளோட, எவ்வளோ பேர்த்தோட போகிறாருன்னு பார்க்க போகிறோம். முகமது பின் காசிம் படைகள் மிகப்பெரிய படையை முகமது பின் காசிம் வைத்திருந்தார். எத்தனை படைகளை வச்சுருந்தான்னா 6000 சிறிய நாட்டு குதிரைகள். ஓகேவா? 6000 சிறிய நாட்டு குதிரைகள் 1. அடுத்து 6000 ஒட்டகங்கள். இது எல்லாமே முகமது பின் காசிம் படைகளில் இருக்குது. அடுத்து 3000 பாக்ட்ரியா நாட்டு ஒட்டகங்கள். ஓகேங்களா? அடுத்து 2000 காலாட்படை. பாறைகளை எரியும் இயந்திரம்
ஐந்தாக சுமார் 25 வீரர்களை கொண்டதாக இருந்தது. இது எல்லாமே முகமது பின் காசிம் படைகளில் இருந்தது. ஃபஸ்ட்டு ஒன்று 6000 சிறிய நாட்டு குதிரைகள், 2 6000 ஒட்டகங்கள், அடுத்து 3000 பாக்ட்ரியா நாட்டு ஒட்டகங்கள், அடுத்து 2000 காலாட்படை, அடுத்து பாறைகளை எரியும் இயந்திரம். சும்மா அந்த அம்பு விடுற மாதிரி பாறைகளை வச்சு அப்போ சண்டை போட்டிருக்காங்க. அது இயந்திரம். அந்த இயந்திரத்தை ஐந்தாக சுமார் 25 வீரர்களை கொண்டதாக இருந்தது. அந்த இயந்திரத்தை எரியறதுக்கு 25 வீரர்களை ஏற்பாடு பண்ணியிருக்கார். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீர பெண்மணிகளின் தற்காப்பு. அந்த நாட்டில் உள்ள பெண்கள் எதை தற்காப்புக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். சிந்துவின் மன்னர் தாகிர், சிந்து மேலே தான் படையெடுக்கிறாங்க. அந்த மன்னர் பேர் தாகிர். அவர் தோற்றதால், சிந்துவின் மன்னர் தாகிர் அவர் தோற்றதால் ரேவார் கோட்டைக்குள், அவங்க கோட்டை ரேவார் கோட்டைக்குள் இருந்த அவரது மனைவி ராணிபாய் மற்றும் அரண்மனை பெண்களும் தற்காப்பு போரில் இறங்கினர். ஓகே, அவர் அந்த தாகிர் தோத்துட்டார். ஸோ அவர் மனைவி, அந்த மனைவிக்கு பணி செய்யும் பெண்கள் எல்லாமே அந்த அரண்மனைக்குள்ளே இருக்காங்க. எந்த கோட்டைன்னா ரேவார் கோட்டைக்குள்ளே. அப்போ அவங்கள சண்டை போடுறதுக்கு வர்றப்ப அவங்க தற்காப்பு போரில் இறங்கிடுறாங்க. அதுவுமே தோல்வி அடையவே ஜவஹர் என்ற வழக்கப்படி, ஜவஹர் அப்படின்னா ஒரு எதிரியிடருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு அவங்களே தீயில் குதித்து இறந்துருவாங்க. இதுதான் ஜவஹர், சிம்பிளாக சொல்லணும்னா. அந்த ஜவஹர் என்ற வழக்கப்படி எதிரியிடம் அகப்படாமல் இருக்க தீயை மூட்டி அதில் குதித்து உயிர் துறந்தனர். ஓகேவா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, தாகிரோட மனைவி நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த தீயில் குதித்து இறந்துருவாங்க. இதுதான் அந்த வீர பெண்மணிகளின் தற்காப்பு. அடுத்து ரேவார் படையெடுப்பு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்க்க போகிறோம். முகமது பின் காசிம் பார்த்தோம், அவர் படைகளில் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம். அந்த ரேவார் கோட்டைக்குள் இருந்த தாகிரோட, அதாவது தாகிர் சிந்துவின் அரசர், அவரோட மனைவி எப்படி தன்னை காப்பாற்றிக்கிட்டாங்கன்னு பார்த்தோம். அடுத்து ரேவார் படையெடுப்பு எப்படி நடந்துச்சு. சிந்துவின் மன்னர் தாகிர் மீது போரிட முகமது பின் காசிமும் படையுடன் வந்தார். ஓகேவா? சிந்து மன்னர் தாகிர் மீது படையெடுக்க யார் வர்றாருன்னா முகமது பின் காசிம் படையுடன் வர்றாரு. ரேவாரில் நடைபெற்ற போரில் காசிம் படையே வென்றது. ஆமாம், நம்ம அதுக்கு முன்னாடியே படித்தோம் தாகிர் தோத்துட்டாருன்னு. மேலும் முல்தான் நகரமும் கைப்பற்றப்பட்டது. அவங்கக்கிட்ட இருந்த சிந்து மன்னர்கிட்ட இருந்த முல்தான் நகரமும் கைப்பற்றப்பட்டது. காசிம் முல்தானில் நிறைய செல்வ வளங்களை பெற்றமையால் முல்தானை தங்க நகரம் என அழைத்தார். ஓகேவா? காசிம் இருக்கார்ல, முல்தானில் நிறைய செல்வ வளங்கள் இருந்து வாங்கினால முல்தானை தங்க நகரம்னே சொல்லியிருக்காரு. இதுதான் ரேவார் படையெடுப்பு. அவங்களோட நிர்வாகம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். முகமது பின் காசிம் சிந்துவையும் முல்தானையும் நிர்வகிக்கும் பொருட்டு அவற்றை மாவட்டங்கள் என்னும் இக்தாதார்களால் பிரித்தார். ஓகேவா? நிறைய இருந்தனால அவரை மெயின்டைன் பண்ண முடியாதனால மாவட்டங்கள் எனப்படும் இக்தார்களாக பிரித்தார். அடுத்து இக்தார்களின் தலைவராக தமது படை அதிகாரிகளை நியமித்திருக்கார். அந்த இக்தார்களுக்கு தலைவராக யாரை நியமிச்சிருக்காரு அப்படின்னா படை அதிகாரிகளை. நிர்வாகத்தில் இந்து அதிகாரிகளும் இடம்பெற்றிருந்தன. அந்த நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டும் கிடையாது, இந்து அதிகாரிகளும் இடம்பெற்றிருக்காங்க. இவர்கள் இக்தாரின் உட்பிரிவுகளை நிர்வாகம் செய்தனர். யார்? அந்த இந்து அதிகாரிகள். ஓகேவா? முஸ்லிம் அல்லாதோர் மீது ஜிஸ்யா வரியானது கட்டாயப்படுத்தி வசூலிக்கப்பட்டது. அவங்க முஸ்லீமாக இருந்தால் அவங்க வரி கட்ட தேவையில்ல. அதே முஸ்லீம் இல்லாதவங்க ஜிஸ்யா அப்படிங்கிற ஒரு வரியை கட்டணும்னு கம்பல் பண்ணியிருக்கார். யார்? முகமது பின் காசிம். அப்போ நிர்வாக அமைப்பில் ஒரு 4 பாயிண்ட் பார்க்குறோம். அந்த சிந்துவையும் முல்தானையும் நிர்வகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இக்தாக்கள் அப்படின்னு ஒரு பிரிவை கொண்டுட்டு வர்றாரு. அந்த இக்தாக்கள்களை அவங்களுக்கான தலைவர்களாக படை அதிகாரிகளை நியமிக்கிறாரு.
நிர்வாகத்தில் வந்து முஸ்லீம் மட்டும் கிடையாது, இந்து அதிகாரிகளும் இருக்காங்க. அவங்கள வந்து இக்தாக்கோட உட்பிரிவாக அவர் நிர்வாகம் செய்கிறாரு. முஸ்லீம் அல்லாதோர் மீது வந்து ஜிசியா வரியை வந்து கட்டாயப்படுத்துகிறார். இதுதான் அவரோட நிர்வாக அமைப்பு. அடுத்து முகமது பின் காசிமின் முடிவு. அவரோட அந்த படை எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது. கலிஃபா வாலித். கலிஃபா வாலித் யார் பார்த்தோம்? முகமது பின் காசிமோட மாமனா. அவர் வந்து கலிஃபா வாலித் என்பவருக்கு பின் சுலைமான் கலிஃபா என்பவர் பதவிக்கு வந்தார். ஓகேவா? இவர் வந்து யார்? சுலைமான் கலிஃபா. இவர் ஈராக்கின் ஆளுநரான அல் ஹஜாவின் எதிரி ஆவார். ஓகேவா? கலிஃபா வாலித்துக்கு அப்புறம் பின் கலிஃபா வாலித் என்பவருக்கு பின் வந்து சுலைமான் கலிஃபா வராரு. இவர் வந்து ஈராக்கின் ஆளுநரான அல் ஹஜாவின் எதிரி ஆவார். ஓகேவா? அவர் வந்து சப்போர்ட் பண்ணார். கலிஃபா வாலித்துக்கு வந்து அல் ஹஜாத் வந்து சப்போர்ட் பண்ணார். ஆனால் சுலைமான் கலிஃபாவுக்கு வந்து எதிரி ஆயிட்டார். இவர் அல் ஹஜாவின் மருமகனான முகமது பின் காசிமை பதவியிலிருந்து நீக்கி கைது செய்து மெசபடோமியாவிற்கு அனுப்பினார். ஓகேவா? எங்கே அனுப்பிச்சினார்னா மெசபடோமியாவுக்கு அனுப்பிட்டார். அங்கே அவர் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். முகமது பின் காசிம் செத்துட்டார். சிந்து முல்தான் பகுதி 150 ஆண்டுகளுக்கு மேலாக கலிஃபா ஆட்சியின் ஒரு பகுதியாக இருந்தது. எத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கு? 150 ஆண்டுகள் சிந்து முல்தானையும் கலிஃபா வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. பின்னர் கலிஃபாவின் ஆட்சி மெல்ல மெல்ல மறைந்தது. ஓகேவா? கலிஃபாவோட ஆட்சியும் மெல்ல மெல்ல மறைஞ்சிருச்சு. அடுத்து அரபியர் படையெடுப்பின் விளைவுகள். அந்த படையெடுப்புனால என்னென்ன விளைவுகள் வந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். அரபியர்கள் சிந்துவை வென்றதன் மூலமாக பிற்காலத்தில் இஸ்லாமியர் இந்தியா வருவதற்கு வித்திட்டனர் எனலாம். ஓகேவா? அரபியர்கள் வந்து சிந்துவை வென்றுட்டாங்க. ஸோ அதனால் இஸ்லாமியர் வந்து இந்தியா வருவதற்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்து இந்தியர்களிடமிருந்து நிர்வாக முறை, வானவியல், இசை, ஓவியம், மருத்துவம், கட்டடக்கலை ஆகியவற்றை கற்றுக்கொண்டனர். இந்தியர்களிடமிருந்து நிர்வாக முறை. ஓகேவா? நிர்வாக முறை, வானவியல், இசை, ஓவியம், மருத்துவம், கட்டிடக்கலை அப்படின்னு 6 விஷயத்தை வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க. அடுத்து இந்திய தத்துவங்கள். இந்தியாவில் உள்ள தத்துவங்கள், இந்திய எண்கள், வானவியல் கலை ஆகியன அரபியர் மூலமாக ஐரோப்பா வரை பரவியது. ஓகேவா? இந்தியாவில் உள்ள தத்துவங்கள், இந்தியாவில் உள்ள எண்கள், வானவியல் கலை ஆகியன அரபியர் மூலமாக ஐரோப்பா வரை பரவிருச்சான். ஓகே, இதான் அரபிய படையெடுப்பின் விளைவுன்னு சொல்கிறாங்க. அடுத்து அரபியர் படையெடுப்பின் தாக்கங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். பிரம்மகுப்தர் எழுதிய பிரம்ம சித்தாந்தம் என்ற சமஸ்கிருத நூலானது அரபிய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. யார் எழுதின? பிரம்மகுப்தர் எழுதிய பிரம்ம சித்தாந்தம் என்ற எந்த நூல் அப்படின்னா சமஸ்கிருத நூல் வந்து அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டதாம். ஓகேவா? இதுதான் அது அவங்க படையெடுப்போட தாக்கங்கள். அரபிய நூல்களில் இந்திய அறிவியலாளர்களான பஹலா, மானக்கா, சிந்துபாத் ஆகியோர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அரபிய நூல்களில் இந்தியாவோட சயின்டிஸ்ட்டுகள், அறிவியலாளர்கள் யாரை சொல்லுவோம்? சயின்டிஸ்ட்டுகள். யாரோட பேருனா பஹலாலா, மானக்கா, சிந்துபாத் இவங்களோட பேரெனா வந்து அந்த நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. பாக்தாத் நகரின் மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக தானா என்ற இந்தியர் நியமிக்கப்பட்டிருந்தனர். பாக்தாத் நகரின் மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக, ஓகேவா, அந்த எல்லா டாக்டர்ஸுக்கும் ஹெட்டாக தானா என்ற இந்தியர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. தானா என்ற இந்தியர் வந்து நியமிக்கப்பட்டிருந்திருக்காங்க. கலிஃபா ஜாஹுரின் அல் ரஷீத் என்பவருக்கு இருந்த ஆபத்தான நோயை மானக்கா என்பவர் குணப்படுத்தினார். ஓகேவா?
இவர் தான் ஒரு சயின்டிஸ்ட்டு. மானக்காங்கிறது ஒரு இந்தியாவில் அறிவியலாளர். அவர் வந்து கலிஃபாவில் ஷாகுருன் அல் ரஜித் என்பவருக்கு இருந்த ஆபத்தான நோயை வந்து மானக்கா என்பவர் குணப்படுத்தினார். இதுதான் அரேபியர் படையெடுப்பின் தாக்கங்கள். அடுத்து துருக்கிய படையெடுப்பு. ஓகேவா? துருக்கியர் படையெடுப்பு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.